Assalamu alaikum friends, welcome back to my channel. So போன வீடியோ மாதிரி இந்த வீடியோவும் ஒரு iftar box review தான் பார்க்க போறோம். போன வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் போட சொல்லி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கேட்டிருந்தாங்க. ஸோ பாம்ஷோருடையது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த வாட்டி வந்து பாம்ஷோருடைய iftar box review தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Assalamu. ஆக்சுவலி போன வாட்டி ஒரு இஃப்தார் பாக்ஸ் போட்டிருந்தேன் ஹில்டன் ஹோட்டல்லேருந்து. அதுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இன்னொரு ஹோட்டல்லேருந்து போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் ஒரு இஃப்தார் பாக்ஸ் தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பாம்ஷோர்லேருந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலி அங்கே பார்க்குறதுக்கே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, பேக்கிங் நல்லா இருக்குது. அதை எதுவும் சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஹோல் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சிடுறேன், அப்புறமா என்னென்னு சொல்லிடுறேன். அவ்வளோதான், பாக்ஸ் வந்து எல்லாரும் எடுத்துட்டேன். ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, எதுவும் இல்லை. பாக்ஸ் இப்போ ஓரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனை ஐட்டம் இருக்குன்னு எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது வந்து மைனஸ் நினைக்கிறேன், மைனஸ் 11, இது செகண்ட் நினைக்கிறேன். 13 வாட்டர் பாட்டிலோட சேர்த்து மொத்தம் 13 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 15 ஐட்டம் வரும். ஆக்சுவலி இப்போ சின்னதுலேருந்து போயிடலாம். ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது க்யூட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு சின்ன ஜார் மாதிரி ஒரே ஒரு லெமன் ஒரே ஒரு ஜாமுன் போடுற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இது எப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரியல, நல்லா இருக்குது. அது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. அது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்லாம் இல்லை, நல்லா கரெக்டான ஸ்வீட் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம், ஸ்வீட் சாப்பிட்லாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ரத்னா கேஃபில் சாப்பிட்ற மாதிரி இந்த பால்கோவா லைட்டாக ஸ்மெல் அடிக்குது. நல்லா பால் எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரூட்ஸு, ஆஸ் யூஷுவல் எல்லாம் தெரிஞ்சதான் ஃப்ரூட்ஸ். இது ஒரு இது வச்சுருக்காங்க, ஆரஞ்சு அண்டு ஒரு மஸ்டர்ட் மிலன் அண்ட் ஒரு பைனாப்பிள், ஒரு ஆப்பிள், ஒரு கிரேப்ஸில் வந்து 2 இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இருக்குது இது ஃப்ரூட்ஸு. அண்ட் சின்ன பேக்கெட், இது சமோஸ் நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், இது வந்து ஒரு சமோஸ். இது வந்து எப்படி, இது வந்து என்ன சமோஸ்ன்னு பார்த்தா ஆனியன் சமோஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆனியன் சமோஸு. இது வந்து உள்ள ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த மொத்தம் டோட்டலாக 3 சமோஸ் கொடுத்துருக்காங்க. வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நார்மல் ஆனியன் சமோஸ் நல்லா இருக்குது. நார்மல் ஆனியன் சமோஸ் இருக்குமா அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆலிம், நிறைய பேருக்கு ஃபேவரட்டு. ஆக்சுவலி இது ஹைதராபாத் ஆலிம். ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. அங்கே வந்து இது செய்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அது பொறுமையாக செய்வாங்க. மட்டனை வந்து நல்லா அரைச்சி நிறையா நட்ஸ் எல்லாம் போடுவாங்க, நிறைய ஐட்டம் போடுவாங்க. நான் ஒரு வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன், இது செகண்ட் டைம் சாப்பிட்றேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மேலே வந்து ஒரு ட்ரைடு ஆனியன், ஆக்சுவலி கேரமல் பண்ண ஆனியன், நட்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி முந்திரி போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா திக்காக இருக்குது. ஃபுல் மட்டனுங்க, ஃபுல்லாக மட்டன் நல்லா குறைச்சி. நீங்கள் உங்களுக்கு மட்டன் லைக்கர்னா ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி மட்டனை நல்லா பிரியாணி
பிரியாணி மட்டனை வந்து நல்லா நீங்கள் சாப்பிட பிடிக்குன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஃபுல்லாக சூப்பராக பண்ணிடுறாங்க. இவ்வளோ மட்டன் எப்படி வந்து குவான்டிட்டி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. ஸோ இது அப்புறம் வரலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பேஷம்பளம் தான் சாப்பிட்ருக்கோம். லைனாக வந்து குலோப்ஜாம் பார்த்தவங்களும் ஆசை வந்துச்சு, சாப்பிட்டேன். பேஷம்பளம் பேச்சம்பழம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக இங்கே கிடைக்கிற பேச்சம்பழம் தான். அஜ்வா பேச்சம்பழம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பேச்சம்பழம், அது மாதிரி இல்லை. இது நல்லா இருக்குண்ணா, நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சி. இதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்கள் கொரோனா டைமில் நோம்பு கஞ்சியே கிடைக்கல. பள்ளிவாசல்லாம் மூடிட்டாங்க. ஸோ மாஸ்க்லாம் மூடி என்னால் கஞ்சி வாங்க முடியல. ரொம்ப ஆசையாக வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்டோம். வெளியே ஆனால் அதில் மாஸ்கில் சாப்பிட்ற கஞ்சி வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது, வேறு ஒன்றும் இல்லை. இது டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மட்டன் கஞ்சி சூப்பராக இருக்குது. எப்படி வந்து மஸ்ஜிதில் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி நல்லா கஞ்சி பிடிச்சி. இந்த வருஷம் தான். ஓகே, இது வந்து கொத்து பரோட்டா. நல்ல ஸ்மெல் அடிக்குது. நல்லா ஆக்சுவலி சாஃப்டாக இருக்குது பரோட்டா வந்து. நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. கறியும் பரோட்டா எதுனே தெரியல, மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பருங்க. ஆக்சுவலி கொத்து பரோட்டா வேறு லெவல், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற கொத்து பரோட்டா விட இது வந்து வேறு என்னவோ மசாலா போட்டு சூப்பராக இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டான மசாலா. கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்கும். காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். கறி நல்லா மெரிச்சாக இருக்குது. கறி எது பரோட்டா எதுன்னு தெரியல. ஆக்சுவலி நல்லா ரெண்டும் மெரிச்சாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பரோட்டா. அவங்க ஆக்சுவலி சேர்வைக்கு பதில் ஏதோ ஒரு மசாலா போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அந்த வாசனை நல்லா இருக்குது, கருவேப்பிலை வாசனை நல்லா அடிக்குது. நம்ம ஃபேவரட் ஐட்டம் பார்பிக்யூ சிக்கன். பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலி ரொம்ப நம்ம ஃபேவரட்டான ஐட்டம் இது பார்பிக்யூ சிக்கன். நல்லா ஜூஸியாக இருக்கு பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாம்ஷோரோட ஸ்பெஷலே வந்து பார்பிக்யூ தான். பார்பிக்யூ நேஷன் மாதிரி அவங்களும் ஒரு நல்ல பார்பிக்யூவில் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. நிறைய சாப்பிட்ருக்கேன், தனியாக சாப்பிட்ருக்கேன். இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைனஸோட கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம். மைனஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். மற்ற மைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லிக்விடாக இருக்கும். இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், சாலிடாக நல்லா இருக்குது, திக்காக இருக்குது. பெஸ்ட்டு வேறு லெவல். இதுக்காகவே காசு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்பிக்யூ. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பார்பிக்யூக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நல்ல மசாலா ஜெல்லாக இருக்குது. சாஃப்ட்னஸ்ஸு, இந்த டெக்ஸ்சர் நல்லா வெந்திருக்கு. நல்லா உள்ளே இறங்கியிருக்கு, மசாலா இறங்கியிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்பிக்யூ. வேறு லெவலுங்க. ஆக்சுவலி இது வந்து மந்தின்னு சொல்லுவாங்க, அரேபியன் ஸ்டைல். இது இங்கே வந்து எப்படி வேணால் சொல்லலாம். தேங்காய் சோறு சொல்லலாம், பக்ரியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது பாஸ்மதி ரைஸை செய்வாங்க. இது நல்லாயிருக்கும், ஸ்மெல்லே நல்லாயிருக்கும், குவாலிட்டி ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸ் ஸ்மெல்லோட அவங்க சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கிரேவி எதுவும் தரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிரேவி எதுவும் தரல. ஆக்சுவலி கிரேவி தனியாக தருவாங்க, இதுக்கு தரல. அது ஒரு மைனஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், பிரியாணி மாதிரி சாப்பிட்லாம். இது ஆக்சுவலி பாருங்கள், அந்த ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா குக்காக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு ரைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது வந்து நல்லா குக்காக இருக்குது.
கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. பிரியாணி மாதிரியே இருக்குங்க, ஆனால் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. எப்படியே பண்ணாங்கன்னு தெரியல, ஒன்றுமே இல்லை, மசாலா தெரியவே இல்லை, எதுவுமே இல்லை இங்கே, வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தெரியவே இல்லை. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுவும் பாபிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிக்கன் ஒரு பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, இதுவும் பாபிக்கு சிக்கன் தான் நினைக்கிறேன். நல்ல மசாலாவோட ஜெல்லாக இருக்குது, இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குது. இது பாபிக்குள்ள இது ஒரு சிக்கன் கறியோட மசாலா. இது நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சுருக்காங்க, நல்லா மசாலா டெம்ப்ட் ஆகுது, நல்லா டெம்ப்ட் ஆகுது. சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் வந்து சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டைனிங் போய் சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொடுத்த எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குது, ஷவர்மா, எல்லாருக்கும் பிடிச்ச ஷவர்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா மசாலா தெரியுது மேலேயே. ஸோ பைட் பார்ப்போம். சூப்பர், நல்லா சிக்கன், ஃபுல்லாக சிக்கன் தான், கோஸ்லாம் அதிகமாக இல்லை, ஆனியன் சிக்கன் தான் தெரியுது, கோஸ் தெரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலி. அதான் மைனஸ் நல்லா போட்டுருக்காங்க, சூப்பராக மசாலா, ஒரு மைல்டான மசாலா போட்டிருக்காங்க சிக்கனில். ஸோ அந்த சிக்கன் நல்லா இருக்குது, டெம்ப்ட் ஆகுது, இன்னொரு பைட் கேட்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, அப்புறம் ஜூஸ் தான் இருக்குது. வாட்டர்மெலன் ஜூஸ், இது ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. வாட்டர்மெலன் நார்மலாக எப்படி இருக்குமோ, வாட்டர்மெலன் எப்படி இருக்குமோ நல்லா ஜூஸ் போட்டிருக்காங்க. சுகரும் நார்மலாக இருக்குது, எல்லோரும் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணுறேன்னு நினச்சேன். ஓகே கைஸ், இது ஆக்சுவலி இந்த இஃப்தார் பாக்ஸோட ப்ரைஸிங் வந்து ஐஸ் வாட்டர் பாட்டில் தான் இருக்குது, நல்லா சில்லுன்னு தான் கொடுக்குறாங்க, ஐஸ் வாட்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இதோட ப்ரைஸிங் கடைசியாக ஃபைனலுக்கு வந்துட்டோம். இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா 370 + GST. நான் வந்து ஜொமேட்டோவில் வாங்கினேன், ஜொமேட்டோவில் வந்து 395 ஆச்சு எனக்கு. 400 சம்திங் போட்டிருந்தாங்க, டிஸ்கவுண்ட்லாம் போய் எனக்கு 395க்கு வந்து கொடுத்தாங்க. நான் சொல்லணுன்னா இது வந்து 395க்கு செம்ம வர்த்துங்க. இவ்வளோ ஐட்டம், அதுவும் பயங்கர டேஸ்ட்டு, ஒரு ஹை கிளாஸான டேஸ்ட். இது ஸ்டார் ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அது ஒரு செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த பார்பிக்யூ சிக்கன்லாம் வேறு லெவலுங்க. இதுக்காகவே நீங்கள் வந்து அந்த காசை கொடுக்கலாம். அப்புறம் அந்த ஹாலிம், இது வந்து மட்டனில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரில, இந்த அளவு ஃபுல்லாகவே மட்டன், இது ஃபுல்லாகவே மட்டன் தாங்க, இது ஃபுல்லாக மட்டன் அரைச்சி போட்டிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. அப்புறம் ஷவர்மாவும் சூப்பராக இருக்குது. இது மந்தி ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ரைஸ் பார்க்குற மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பரோட்டா, கொத்து பரோட்டா, சாஃப்ட்னஸ், அந்த சாஃப்ட்னஸ்ஸு, சிக்கனோட சாஃப்ட்னஸ்ஸு சூப்பராக இருக்குது. எதுவுமே நீங்கள் குறை சொல்லவே முடியாது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு ஹில்டன் ஹோட்டல்லேருந்து வாங்கி போட்டிருந்தேன், இஃப்தார் பாக்ஸ் போட்டிருந்தேன், அது ஒன்றுமே இல்லான்ற மாதிரி இருக்குது இது. ஏன்னா சூப்பராக இருக்குது, அதில் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க, ஒரு 8 ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு 13 to 15 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அதில் கூட எனக்கு சில ஐட்டம் வந்து பெரிய சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து 395க்கு ஒர்த்து, பயங்கரமான ஒர்த்து. நீங்கள் ஆக்சுவலி நல்லா வாங்கி சாப்பிட்லாம், நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே ஒர்த்து. நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சூப்பராக சாப்பிட்லாம். அதாவது நாக்குக்கு நல்ல ட்ரீட்டுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போன வாட்டி போட்டிருந்த இஃப்தார் ரிவ்யூ பாக்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.